ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஜிஎஸ்சில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய பொருளாதாரம். பொருளாதாரத்திலிருந்து நமக்கு 20 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கேட்க இருக்காங்க. ஸோ அதில் முதல் டாபிக் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் கேள்வி, கர்நாடகத்தின் முக்கியமான தங்கச் சுரங்க பகுதி. ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கோலார், ராமகிரி, அனந்தபூர், கொச்சின். அதில் நம்மளோட விடை கோலார். இரண்டாவது கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜிஎன்பி, ஜிடிபி, என்என்பி, தலா வருமானம். அதில் ஜிடிபி என்பது அதனுடைய பதில். மூன்றாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு. ஆப்ஷன்ஸ் மெக்சிகோ, கானா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா. விடை பிரான்ஸ். நான்காவது கேள்வி, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4, 7, 5, 10. இதனுடைய ஆன்சர் 7. ஐந்தாவது கேள்வி, கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன. ஆப்ஷன்ஸ் தனியார் துறை மற்றும் வங்கிகள், பொது தனியார் துறை சேர்ந்து செயல்படுவது, பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறைகள் மட்டும். விடை பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. ஆறாவது கேள்வி, இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. ஆப்ஷன்ஸ் பொருளாதார சமநிலையின்மை, கலப்பு பொருளாதாரம், நகரமயமாதல், போதுமான வேலை வாய்ப்புகள் இருப்பது. இதனுடைய விடை பொருளாதார சமநிலையின்மை. ஏழாவது கேள்வி, மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. ஆப்ஷன்ஸ் இட அமைப்பியல், மக்கள் தொகையியல், புவியியல், தத்துவவியல். இதனுடைய விடை மக்கள் தொகையியல். எட்டாவது கேள்வி, மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது. சிறிய பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, நகரமயமாதல் ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு. இதனுடைய விடை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியுள்ளது. ஆப்ஷன்ஸ் 2000, 2001, 2005, 1991. இதனுடைய விடை 2001. பத்தாவது கேள்வி, 1000 மக்களில் இறப்பவர் எண்ணிக்கை என்பது. ஆப்ஷன்ஸ் கச்சா இறப்பு வீதம், கச்சா பிறப்பு வீதம், கச்சா சிசு வீதம், மகப்பேறு இறப்பு வீதம். இதனுடைய விடை கச்சா இறப்பு வீதம். 11வது கேள்வி, 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது. ஆப்ஷன்ஸ் கச்சா இறப்பு வீதம், இறப்பு வீதம், சோர்வு வீதம், கச்சா பிறப்பு வீதம். இதனுடைய விடை கச்சா பிறப்பு வீதம். 12வது கேள்வி, மக்கள் தொகை அடர்த்தி என்பது. ஆப்ஷன்ஸ் நிலத்தின் அளவு, மக்கள் தொகை, நிலத்தின் அளவு பை வேலை வாய்ப்பு, மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு, மக்கள் தொகை பை வேலை வாய்ப்பு. இதனுடைய விடை மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. 13வது கேள்வி, தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார். ஆப்ஷன்ஸ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், வி.கே.ஆர்.வி. ராவ். இதனுடைய ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 14வது கேள்வி, காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார். ஆப்ஷன்ஸ் ஜவஹர்லால் நேரு, வி.கே.ஆர்.வி. ராவ், ஜே.சி. குமரப்பா, ஏ.கே. சென். இதனுடைய ஆன்சர் ஜே.சி. குமரப்பா. மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர். ஆப்ஷன்ஸ் ஜவஹர்லால் நேரு, பி.சி. மக்லோனிஃபஸ், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்திரா காந்தி. இதனுடைய விடை ஜவஹர்லால் நேரு. 16வது கேள்வி, பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சினைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். குறைந்த நிலை உடைமை மற்றும் தீர்வுகளும், இந்திய ரூபாயின் சிக்கல்கள், சம தர்ம பொருளாதாரம், மேற்கண்ட அனைத்தும். இது இந்திய ரூபாயின் சிக்கல்கள்.
17வது கேள்வி, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஆப்ஷன் சமதர்ம சிந்தனை, ஒழுக்கநெறி அடிப்படை, கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி. இதனுடைய விடை ஒழுக்கநெறி அடிப்படை. 18வது கேள்வி, V.K.R.V. ராவ் இவரின் மாணவராக இருந்தார். இதில் யாருடைய மாணவராக அவர் இருந்தார் என்று பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் J.M. கீன்ஸ், காலின் கிளார்க், ஆடம் ஸ்மித், ஆல்பர்ட் மார்ஷல். இதனுடைய விடை J.M. கீன்ஸ். 19வது கேள்வி, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு. ஆப்ஷன்ஸ் 1998, 2000, 2008, 2010. இதனுடைய விடை 1998ஆம் ஆண்டு. 20வது கேள்வி, திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது. ஆப்ஷன்ஸ் செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்காண் அனைத்தும். இதனுடைய விடை மேற்காண் அனைத்தும். தேங்க்யூ.